ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முடக்கத்தான் கீரை இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை எந்த விதத்துலையும் முடங்க விடாமல் வாயு, பித்தம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சோர்வு, தசைப்பிடிப்பு இதுலேருந்துலாம் உங்களுக்கு நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த முடக்கத்தான் கீரை. உங்களுக்கு இது முட்டி வலி போகிறதுக்கு, தசைப்பிடிப்புகள் நீங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி சாப்பிட்றாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இது தோசை மாவில் கலந்து முடக்கத்தான் தோசையாக செஞ்சு சாப்பிடுவாங்க, துவையல் செய்வாங்க, அதுக்கப்புறம் சட்னி செய்வாங்க. இதன் மூலமாக நம்ம செய்கிறது மூலமாக நமக்கு டேரெக்டாக இது சத்துக்கள் நமக்கு உடம்புல சேருது. இதை கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா கொதிக்க வச்சோன்னா நமக்கு இதில் இருக்கிற சத்துக்கள் போயிடும். அண்டு இது எப்படி நம்ம வளர்க்குறதுன்றதை பார்க்கலாம். இதோட விதைகள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பல்ப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விதை இருக்கும். இந்த 3 விதையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ரோ பேக்கில் நம்ம விதைக்க முடியும். நம்ம யூஸ் பண்ணுற க்ரோ பேக் சைஸ் பார்த்திங்கன்னா 28க்கு 50 சென்டிமீட்டர் இருக்கிற க்ரோ பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா செம்மண், மணல், அதுக்கப்புறம் மாட்டுச்சாண உரம் கலந்த ஒரு கலவை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒருத்தர் எனக்கு சந்தேகிட்டு இருந்தார், வெர்மி கம்போஸ்ட்டுக்கும் மாட்டுச்சாணம் உரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. அதாவது வெர்மி கம்போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். அதாவது மாட்டுச்சாணத்தை உங்களுக்கு மண்புழு தின்னு அது மீதி இருக்கிற கழிவு தான் வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம். மாட்டுச்சாண உரம்ன்றது மாட்டு சாணத்துலேருந்து உற்பத்தி பண்ணுற டேரெக்டாக இருக்கிற எரு தான் மாட்டுச்சாண உரம்ன்றது. இந்த கலவையில் பார்த்திங்கன்னா விதைகள் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் கேப்பில் நம்ம இந்த விதைகளை நட்டு வைக்கலாம். இது நட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நாளில் இந்த சைஸில் உங்களுக்கு சின்னதாக முளைச்சி வரும். ஸ்டேஜில் நம்ம ஒரு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. உங்களுக்கு பூச்சி தாக்குறத கம்மி பண்ணும். முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் தான் அதிகமாக வரக்கூடியது. அண்ட் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த சீசனில் உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக வளரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா வளரும் போது நீங்கள் எப்போ வேணால் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கத்திரிக்கோலை வச்சுட்டு கட் பண்ணி அந்த கொடிகளை ஃபுல்லாகவே எடுத்து இது நான் சொன்ன மாதிரி தோசைக்கோ இல்லை சட்னிக்கோ இல்லை துவையலுக்கோ அரைச்சி நம்ம சாப்பிட முடியும். அது சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விதைகள் இருக்குல்ல, அந்த விதைகளை சேகரித்து வச்சுக்கோங்க. சேகரித்து வச்சுட்டு அடுத்த சீசன் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போயும் நம்ம இதை விதைச்சி நம்ம பயனடையலாம். இது மற்ற சீசன்லேயும், அதாவது சம்மர்லேயும் பயன்படுத்த முடியாதான்னு கேட்பீங்க. சம்மரில் பார்த்திங்கன்னா சம்மர்லேயும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இதோட வளர்ச்சி விதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் அடர்த்தியாக நல்லா வளரும், வெயில் காலங்களில் கொஞ்சம் கம்மியாக வளரும், அவ்வளோதான். பட் இது எல்லா சீசனுக்கும் வளரக்கூடிய பெரினியல் க்ராப் தான். ஸோ நீங்கள் எல்லா சீசன்லேயும் இதை வளர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your owner Sakthivel. Have a happy gardening day.